வெல்கம் டு த நாலேஜ் பாயிண்ட் ஐடி வியூவர்ஸ். இன்றைக்கி நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் ட்ரெண்ட் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஓப்பன் ஏஐ அண்ட் சாட் ஜிபிடி இப்போ ட்ரெண்டிங்கில் வந்த நியூ ரிலீஸ் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி இந்த சாட் ஜிபிடி எங்களுக்கு லான்ச் பண்ணினவங்கன்ற ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்ப்போம். சாட் ஜிபிடி என்ற அப்ளிகேஷன் எங்களுக்கு லான்ச் பண்ணினது November 30th 2022 சாட் ஜிபிடியா அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ஏஐ பேஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்டான ஒரு ஓப்பன் அப்ளிகேஷன். இதை கிரியேட் பண்ணது விஸ்பர் அண்ட் டெல் என்ற 2 பேர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதை முதல்ல ஃப்ரீயாக தான் பப்ளிக் எல்லாரும் அக்சஸ் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரீயாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஓப்பன் ஏஐயை சாட் ஜிபிடியோட இன்டகிரேட் பண்ணி எவ்வளவு யூசர் மல்டிபிள் மில்லியன் யூசர்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபோரமாக தான் இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த சாட் ஜிபிடினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயத்த முதல்ல பார்ப்போம். சாட் ஜிபிடி சாட்னா இப்போ நாங்கள் நார்மலாக இப்போ எல்லாத்துலேயுமே கம்யூனிகேட் பண்ணுவோம், சோஷியல் மீடியாஸ் சேட் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், மெசஞ்சர்ஸில் நாங்கள் சேட் பண்ணிக்கொண்டு இருப்போம். அப்போ நார்மலாக நாங்கள் சேட் பண்ணுறதுக்கும் இந்த சாட் ஜிபிடியில் நாங்கள் சேட் பண்ணுறதால என்ன யூசேஜ்ன்னு பார்ப்போம். சாட் ஜிபிடின்னு சொல்லும்போது எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற ப்ரிடிக்ஷனான அவுட்புட்டை எங்களுக்கு சொல்யூஷனாக தாரது தான் இந்த ஜிபிடி, அதாவது ஜெனரேட்டிவ் ப்ரிடிக்ஷன். டெக்ஸ்சுவலாக உங்களுக்கு தராது. நாங்கள் கொடுக்குற டெக்ஸ்சுவல் இன்புட்டை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்குரிய ரிசர்ச் எல்லாம் செஞ்சு அதுக்குரிய அவுட்புட் எங்களுக்கு தரப்போகுது ஏஐயை யூஸ் பண்ணி. அப்போ இதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா 3 ஸ்டெப்பாக ஒர்க் பண்ண போகுது. முதலாவது ஸ்டெப்பில் என்ன செய்யும், நாங்கள் இன்புட் கொடுத்தா அந்த இன்புட்டை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை சூப்பர்வைஸ் பண்ணுது. அதாவது என்னென்று அந்த டேட்டா என்ன டேட்டா இதை பற்றி நாங்கள் கொடுத்தனாங்கன்னு சூப்பர்வைஸ் பண்ணுது. இது என்னென்ன நடக்குதுன்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மெஷின் லேர்னிங் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அதாவது நாங்கள் கொடுத்ததை வச்சுக்கொண்டு கிளாசிஃபை பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. அப்போ இதில் இருந்து என்ன செய்ய போகுது, எங்களுக்கு ஒரு பிஹேவியர் எடுக்குது. நாங்கள் கொடுத்த டேட்டா என்ன மாதிரி, உங்களுக்கு அவுட்புட் என்ன மாதிரி வரப்போகுது, எப்படி நாங்கள் செய்ய போகிறோம் என்று ஒரு அனலைசேஷனை கொண்டு வருது. அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொன்றையும் நாங்கள் கொடுத்த டேட்டாவில் இருந்து ஒவ்வொன்றையும் பிரித்து வேறு டேட்டா செட்டாக கிரியேட் பண்ணி வைக்குது. முதலாவது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல பார்த்தோம்னா நாங்கள் எடுத்த டேட்டா செட் எல்லாத்தையும் பிரித்து வச்சா பிறகு என்ன செய்யும், அந்த கலெக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வித்தியாசம் கம்பேரிசேஷன் ஆஃப் டேட்டா. அப்போ இதை எப்படி செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு அவுட்புட் சாம்பிள்ஸ் நாங்கள் மல்டிபிள் டேட்டாஸ் இருக்குது ஏபிசிடின்னு நாங்கள் டேட்டாவை பிரித்து வச்சோம்னா ஏக்கம் பிக்கும் என்ன வித்தியாசம், ஏஎம் சிஏயும் கம்பேர் பண்ணும், ஏஎம் டிஏயும் கம்பேர் பண்ணும். இப்படி கம்பேர் பண்ணி லேவல் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவையும் ஒவ்வொரு லெவல்ஸாக மாடல் பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டெப் 2ல. ஸ்டெப் 3ல என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அல்கோரிதத்தை யூஸ் பண்ண போகுது. அது எப்படி என்று சொன்னால் எங்களோட சாம்பிள் டேட்டாஸ் ஏற்கனவே இருக்கிற டேட்டாவோட கொண்டு போயிட்டு நாங்கள் பிரித்து வச்ச டேட்டாவை கம்பேர் பண்ணி பார்க்கும் சூப்பர்வைஸ் லேர்னிங் உதவியோடு. அதன் அடிப்படையில் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒவ்வொரு டேட்டா செட்டுக்கும் உரிய அவுட்புட்டை ஜெனரேட் பண்ண போகுது. அப்போ எங்களுக்கு இந்த அவுட்புட்டை ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு அல்கோரிதத்தை அது யூஸ் பண்ணி இருக்கு. அது சூப்பர்வைஸ் லேர்னிங்குக்குரிய அல்கோரிதத்தை யூஸ் பண்ணித்தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, எங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்குது, இன்புட்டுக்குரிய அவுட்புட்டை அனலைசேஷனில் கொடுக்குது. இப்போ இந்த 3 ஸ்டெப்ஸையும் யூஸ் பண்ணித்தான் நாங்கள் என்னத்தை சாட் ஜிபிடியிலேருந்து அவுட்புட்டை எடுக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். இப்போ நீங்கள் ஏன் சாட் ஜிபிடியை சூஸ் பண்ணணுன்றதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு கால்குலேஷன் செய்ய போகிறீங்க, மேத்ஸில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பெரிய நம்பர்ஸில் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு கால்குலேட்டரோ இல்லாட்டி கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. ஆனால் இது உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, அது கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி சரி மாதிரி என்ன செய்யும், நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸுக்கு என்ன மாதிரி குவாண்டம்த்தை நீங்கள் ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், எந்த விதமான ஃபங்க்ஷனாலிட்டி செய்யணுமோ அது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இந்த சாட் ஜிபிடியை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு.
இப்போ உதாரணமா நீங்க இப்போ ஒரு ரைட்டப் எழுத போறீங்கன்னு சொன்னா நீங்க அதுக்குரிய கண்டென்ட்டை மட்டும் கொடுத்தா உங்களுக்கு ரைட்டப் எந்த ஃபார்மேட்ல இருக்கணும், லெட்டரா, இமெயிலா, எஸ்ஏ ஃபார்மேட்டா, அதுக்குரிய கண்டென்ட்டை தரும். எக்ஸாம்பிளா இப்போ நீங்க கோடிங் செய்ய போறீங்க, ப்ரோக்ராமிங், எந்த விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உங்களுக்கு கோட் வேர்டும், என்ன கொஸ்டினை நீங்க கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ரன் பண்ணணும், அந்த கோட் எப்படி அவுட்புட் என்ன மாதிரி வரும், கோடிங்கோட உங்களுக்கு அவுட்புட்டையும் சஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் காட்டியிருக்கிறேன், ஹவு டு ஐ மேக் ஆன் HTTP ரிக்வஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்னு நான் சர்ச் பண்ணேன்னா அது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையும் எனக்கு தந்து கொண்டே இருக்கு. நீங்க என்ன செய்ய தேவையில்லை, நீங்களா போயிட்டு செல்ஃப் சர்ச் பண்ண தேவையில்லை, அதே உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்மையும் தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரே இடத்துல. இதே நீங்க கூகுளை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன செய்யணும், கூகுள்ல போயிட்டு நீங்களா எடுக்கணும் எது தேவையானது. இங்க உங்களுக்கு தேவையானதை மட்டும் அது கொடுக்க போகுது. ChatGPT கேப்பபிலிட்டிஸை பார்த்தோம்னா கேப்பபிலிட்டிஸ் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா இது நார்மலா உங்களோட ஃப்ரெண்டோட சேட் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது கன்வர்சேஷன். நீங்க ஈஸியா உங்களோட ஃப்ரெண்ட்கிட்ட எனக்கு இது தெரியலடா இது தெரியலடின்னு ஜஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி சிம்பிள் திங், எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுனா ஃப்ரெண்ட் என்ன செய்வா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவா, இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் போடுவா. அது சேம் திங்கை தான் இது செய்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு கன்வர்சேஷன்ல உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்குது. பட் இது எந்த டைமும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட் அப்படி இருக்க மாட்டா. இப்போ நீங்க மெசேஜ் போட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அவ என்ன செய்வா, ரிப்ளை பண்ணுவா. ஆனா இதே ChatGPT உடனேயே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் செகண்ட் டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குரிய அவுட்புட்டை தரும். மற்றது இப்போ நீங்க ஒரு ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அதுக்குரிய ஆன்சர்ஸ் வரையலைன்னா நீங்க என்ன ஒப்போஸ் பண்ணி சொல்லலாம், இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது, அதுக்குரியது சஜஸ்ட் பண்ணுன்னா ChatGPT உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல உள்ள லிமிடேஷன்ஸ், அதாவது இப்ப ரிலீஸ் ஆன ChatGPTல இருக்கிற லிமிடேஷன் சொல்லி பார்த்தோம்னா சில வேளையில ஏதாவது ஒரு ரேர் திங்கா இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வரும். அது AI பேஸ்ட் படினால ரேரா, அதாவது அரிதா உங்களுக்கு என்ன நடக்கும், இப்படியான ஒரு லிமிடேஷன்ஸ் வரும். ஆனா இப்ப நீங்க ஒரு ஹார்ம்ஃபுல்லான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தீங்க, அதே குழப்பம் அடையக்கூடிய மாதிரி சட்டவிரோதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை ஆன்சர் பண்ணாது, விளையாட வழிக்கு உங்களை கொண்டு போகாது, அதுக்கு ஒரு பிளானிங்கோ அதுக்கு ஒரு டிசிஷனோ உங்களுக்கு அது சஜஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டுது. அடுத்தது 2021க்கு பிறகு என்ன மாதிரி போகும் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண, அதாவது இருக்கிற ப்ரெசண்டே பாஸ்டே வச்சு கொண்டுதான் இதை அனலைஸ் பண்ணுமே தவிர ஃபியூச்சரை யோசிக்கிற அளவு அதுக்கு திங்கிங் இல்லை. அப்ப இதுகள் தான் அதோட லிமிட்டேஷன்ஸ். இப்ப நாங்க ChatGPT எப்படி நாங்க யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். இப்ப ChatGPT நான் யூஸ் பண்றதுக்காண்டி நான் என்ன செய்ய போறேன்னுடா, ChatGPT இன்ஸ்டால் பண்ண போறேன். இப்ப கோட் வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கொள்வீங்க. கிரியேட் பண்ணின பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு UI தான் வரும். இது நீங்க வெப் ப்ரௌசர் மூலம் நீங்க ChatGPT யூஸ் பண்ண போகுது ஃபர்ஸ்ட் டைமா இப்படிதான் வரும் உங்களுக்கு. இதுல நீங்க உங்களுக்கு தேவையானதை கொடுத்தீங்க, இப்படிதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு கேப்பபிலிட்டி லிமிடேஷன்ஸ் எல்லாம் ஒரு இன்ட்ரோ வரும். நீங்க சேட் பண்ண போறீங்கன்னா நியூ சேட் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட சேட்டை கொடுத்துட்டு நீங்க இதுல கொஸ்டின் கொடுக்கலாம். ஐ வாண்ட் டு ஆட் 2 numbers. இப்ப பாத்தீங்கன்னா நான் 2 நம்பரை கூட்டுறதுக்கு கொடுத்துருக்கேன் கொஸ்டினா. அங்க உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் நடந்தது டோட்டல் எப்படி வருது என்றதை நீங்க பாப்பீங்க.
இப்போ இது ஒரு மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷனுக்காண்டி நான் எக்ஸாம்பிளுக்கு இதை காட்டியிருக்கேன். இதே நீங்கள் ஒரு லெட்டரோ இமெயில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ரைட் an email to my manager. I am sick. நான் சிக்குன்னு மேனேஜருக்கு ஒரு இமெயில் ஒன்று டைப் பண்ணணும். அதை நீங்கள் சட்டில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது சப்ஜெக்டே போட்டு தரும். சப்ஜெக்ட் வைஸ் என்ன போடணும்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் சிக் லீவ் டியர் மேனேஜர்னு அதில் உங்களுக்கு நேம் போடணும். ஒரு லெட்டரை அதை அப்படியே டைப் பண்ணி தருது. நீங்கள் ஜஸ்ட் என்ன செய்யுது, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு போய்கொண்டே இருக்கும், ஜெனரேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு போதுமான தகவல் வந்துட்டு தானே நீங்கள் இங்கே கீழே ஸ்டாப் ஜெனரேட்னதை கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ இதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட்ஸ் யூ இன் குட் ஹெல்த். ஐ எம் ரைட்டிங் டு இன்ஃபார்ம் யூ ஐ எம் ஃபீலிங் அண்டர் வெதர் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லின்னு உங்களுக்கு அதாவே உங்களுக்கு ஒரு இல்னஸுக்கு எப்படி லெட்டர் எழுதணும்ன்றதை காட்டுது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங், ஒரு ஐடி ரிலேட்டடான ஜாவா ப்ரோக்ராமிங்கோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான ஒரு கொஷின் கொடுக்க போறீங்க. நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன். ரைட் அ கோட் டு பிரிண்ட் odd even numbers in Java. ஜாவால odd even numbers வந்து பிரிண்ட் பண்றதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னா, அது ஒரு ஐடியை ஓப்பன் பண்ணி அதை எப்படி பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சகல விதமான கோடையும் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கு. அப்போ இதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி உங்களோட ஐடியில் ரன் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அதோட ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளனேஷனையும் இதுலேயே தான் இருக்குது. அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக என்ன செய்யலாம், என்னத்தால் இந்த கோட் வந்ததுன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நான் வேற ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுக்குறேன். ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று நான் செய்யணும். ஒரு வெப் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று செய்யணும். பில்ட் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூசிங் ரியாக்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செய்யணும். எனக்கு கோடிங் வேணும். கோடிங் ப்ளீஸ் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஃபுல் கோட். ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் செய்யறதுக்கு எப்படி ரியாக்டில் கோட் பண்ணணுமோ அத்தனை கோடிங்கும் உங்களுக்கு அதில் என்ன செய்யுது வருது. இதுலயே நீங்க போயிட்டு ஜஸ்ட் காப்பி கோடுன்றதை கொடுத்தாலே சரி. செலக்ட் பண்ணியும் காப்பி பண்ண தேவையில்லை. அது இந்த ஐடியில ஜஸ்ட் காப்பி கோடுன்றதை கொடுத்துட்டு நீங்க இங்க கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான ஒரு இதுல வந்து இப்ப நான் வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கும் கொள்ளலாம். இப்ப நான் இதை வந்து இம்பார்ட்டன்ட் சாட் நான் வச்சிருந்தேன். நான் எப்பவும் எடுத்தும் பார்க்கலாம். சேவ் பண்ணி ஒரு நோட் மாதிரி இருக்கு. நீங்க என்னென்னத்தை பார்த்தீங்கன்னு உங்களுக்கே ஒரு ரெஃபரன்ஸாகவும் இருக்கு. இல்ல நீங்க இதை கிளியர் பண்ண போறீங்கன்னா கிளியர் கன்வர்சேஷன் கொடுத்து கிளியர் பண்ணி கொள்ளலாம். இதை மற்றவங்க பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் வெப் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி லாக் அவுட் பண்ணிட்டும் போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது, அதால் யூசேஜ் என்ன, லிமிடேஷன் இல்லைன்னு பார்த்தேன். அப்போ நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.